நீங்க இன்னைக்கு பார்க்க போறது ஒரு அழகான பஸ் பயணம். அதாவது நாகர்கோலை நேஷனல் பார்க்கோட ஒரு புறத்துல இருக்கக்கூடிய கர்நாடகாவில் உள்ள ஹஸ்டிகோட்டாவிலிருந்து நம்மளுடைய பயணம் தொடங்கி கேரளா மாநிலத்தில் உள்ள காட்டிக்குளம், அதாவது அந்த நாகர்கோலை ஃபாரஸ்டோட அடுத்த பகுதியில் உள்ள காட்டிக்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நாம் போய் சேர போகிறோம். அதாவது காட்டிக்குளத்தோட நம்மளுடைய பயணம் நிறைவு பெற போகிறதில்ல. காட்டிக்குளத்தில் இறங்கிட்டு காட்டிக்குளத்துக்கு பக்கத்தில் உள்ள மிகவும் புராதன நகரமான திருநெல்லி அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம், அதாவது கோயில் புகழ்பெற்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நாம் போக போகிறோம். நாம் இந்த ஹஸ்டிகோட்டாலேருந்து காட்டிக்குளம் போகிறதுக்கு கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு 84 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஹஸ்டிகோட்டாலேருந்து காட்டிக்குளம் போகிற வழியில் தான் மிகவும் புகழ்பெற்ற அந்த கபினி சஃபாரி பாயிண்ட் அங்கே இருக்குது. ஆனால் நம்ம பஸ்ஸு அந்த சஃபாரி பாயிண்டில் நிற்காது. ஏற்கனவே நாம் கபினி சஃபாரி சம்மந்தமான வீடியோ போட்டதில் அங்கே எப்படி போகிறதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம போகக்கூடிய தூரத்தில் இடைப்பட்டத்தில் ஒரு முக்கியமான ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த ஆந்திர சந்தையில் தான் நம்ம பஸ் நிற்கும். நீங்கள் இங்கே இறங்கி இங்கேருந்து கூட ஆட்டோவில் கபினி சஃபாரி பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம ஆந்திர சந்தைங்கிற ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ஹேண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ஹேண்ட் போஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹஸ்டிகோட்டாவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். பொதுவாக நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே காட்டிக்குளம் போகணும் அப்படின்னா நிறைய ரூட் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரூட்டு தான். நீங்கள் சென்னையிலேருந்து மைசூர் வந்துடணும். மைசூர்லேருந்து மானந்தவாடிக்கு, அதாவது கேரளாவில் உள்ள மானந்தவாடிக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறினீங்கனாலும் நீங்கள் ஹஸ்டிகோட்டா ஊருக்குள்ளார வராமையே நேராகவே இந்த ஹேண்ட் போஸ்ட் தான் ஜங்ஷன். இந்த ஹேண்ட் போஸ்ட் வழியாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கபினி சஃபாரி பாயிண்ட் வழியாக நாகர்கோலை ஃபாரஸ்ட்குள்ளார போய் அதுக்கப்புறம் குட்டா காட்டிக்குளம் வழியாக மானந்தவாடி அந்த பஸ்ஸு போகும். இந்த பஸ் மூலயமாவும் நீங்கள் காட்டிக்குளத்துக்கு போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏரியா கபினி நீர்பிடிப்பு பகுதி. அதாவது இங்கே தான் கபினி டேம் அமைஞ்சிருக்கு. இந்த கபினி ஆற்றோட ஓரத்தில் தான் நாகர்கோலை டைகர் ரிசர்வ், அதாவது அந்த ஃபாரஸ்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த கரையோரம் தான் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதுதான் கபினி சஃபாரி பாயிண்ட்டு. ஆக்சுவலாக மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் மட்டும்தான் சஃபாரி இருக்கும். அதாவது மார்னிங் 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும், அப்புறம் 3 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் தான் இங்கே சஃபாரி டைமிங். நீங்கள் காரில் வர்றீங்கன்னா எந்த ப்ராப்ளமே இல்லை, ஈஸியாக இந்த சஃபாரி பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். ஆனால் பஸ்ஸில் வர்றீங்கன்னா பஸ் ஸ்டாப் இந்த சஃபாரி பாயிண்டில் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆந்திர சந்தைங்கிற இடத்துல நீங்கள் இறங்கி இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அங்கேருந்து இறங்கி ஆட்டோ மூலயமா தான் நீங்கள் இந்த சஃபாரி பாயிண்ட்டுக்கு வரணும். இப்போ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த கேட் வழியாக தான் சஃபாரிக்குள்ளார போகிறது. ஆனால் நம்ம இப்போ லெஃப்ட்டில் எடுத்துட்டோம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டினாப்லேயே கொஞ்சம் தூரம் போகும். அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி நேஷனல் பார்க், அதுதான் இந்த நாகர்கோலை நேஷனல் பார்க்கோட பேர். அந்த ராஜீவ்காந்தி நேஷனல் பார்க் உள்ளார காட்டுக்குள்ளாரையே நம்ம ஏறக்குறைய ஒரு 25-30 கிலோமீட்டர் நம்ம அதுக்குள்ளாரையே ட்ராவல் பண்ணி போவோம். இதுக்குள்ளார ட்ராவல் பண்ணி போகிறதுங்கிறது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்காகவே நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலாக பிளான் பண்ணது போன வாட்டி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஆனால் இந்த வாட்டி திருநெல்லி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறோம். திருநெல்லி போகிறதுங்கிறது கோயிலுக்கு நம்ம போகிறதுங்கிறது மெயின் கிடையாது. அங்கே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி காட்டுக்குள்ளார போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஒரு நாள் நைட்டு நாம் ஸ்டே பண்ண போகிறோம். அந்த ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்காக தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த வாட்டி நான் மட்டும் தனியாக சோலோ ட்ராவலராக நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நாம் இப்போ ராஜீவ்காந்தி நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாகர்கோலை நேஷனல் பார்க்கோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம காட்டுக்குள்ளாரையே ஏறக்குறைய ஒரு 30 கிலோமீட்டர் நாம் ட்ராவல் பண்ணி குட்டாங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த குட்டாங்கிற இடம் தான் கேரளா கர்நாடகாவோட பார்டரு. அங்கிருந்து நாம் காட்டிக்குளம் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காட்டிக்குளம் இருக்குது. ஸோ காட்டிக்குளம் போயிட்டு அங்கேருந்து தான் திருநெல்லிக்கு வேறு பஸ் மாதிரி நம்ம திருநெல்லி போக போகிறோம்.
இந்த நாகர்கோலை டைகர் ரிசர்வுக்குன்னு சில சிறப்பம்சங்கள் இருக்கு. அது என்னன்னா, இந்த காட்டில் அதிகப்படியான புலி, யானை, சிறுத்தை இதெல்லாம் வந்து வசிக்குது. ஸோ நைட்டில் மட்டும் இல்லாமல் பகல்லையே நம்மளால் நிறைய விலங்குகளை வந்து இப்போ நம்ம போகக்கூடிய இந்த பஸ் பயணத்திலேயே நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஹஸ்டிகோட்டாவில் தங்கியிருந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்து இந்த காட்டு வழியாக தான் வந்து ரெகுலராக போகிறான். அதாவது காட்டை தாண்டி காட்டில் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டினோன்னா காட்டுக்குள்ளரே ஒரு பகுதியில் தான் அவங்களோட வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே வந்து அவர் ரெகுலராக வந்து 2 வீலரில் போயிட்டு வருவாராம். அப்படி போகும்போது ஒரு நாள் வந்து ஆக்சுவலாக புலி வந்து பக்கத்துலேயே வந்து நின்றுடுச்சான். ஸோ அவர் பைக்கை நிறுத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் புலி அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிடுச்சு. ஸோ அதனால் ரெகுலராகவே வந்து புலி மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸை வந்து இந்த ரூட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் ஷேர் பண்ணார். ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ நம்மளால் பெரிய லெவலில் எதுவும் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த வாட்டி நம்ம இப்போ இந்த ட்ராவல் பண்ணுறதுங்கிறது நமக்கு உண்மையிலே வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் பார்க்குறதுங்கிறது நமக்கு போனஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபாரஸ்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது எந்த நேரத்தில் எந்த அனிமல்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ திடீர்னு நமக்கு ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் நமக்கு அளவில்லாதது. ஸோ அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிக்காக தான் நாம் இந்த மாதிரி ட்ராவலை தேடி பிடிச்சி நம்ம போய்கிட்டு இருக்கோம். சில பேர் கூட சொல்லுவீங்க, நீங்களும் அனிமல்ஸ்னு போகிறீங்க, பட் அனிமல்ஸ் மேக்ஸிமம் பார்க்க முடியலன்னு. அது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இப்போ நம்ம போகிறது ஜூ கிடையாது, இது வந்து ஒரு ஓப்பன் பார்க்கு. அதாவது ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் ஃபாரஸ்ட்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுங்கிறப்ப நம்மளால் அனிமல்ஸ் பார்க்க முடியுதுங்கிறது கூடுதல் போனஸ் தானே தவிர அனிமல்ஸை மட்டுமே நாம் பிளான் பண்ணி நம்ம போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் இந்த ட்ரிப்பும் நாம் அதை மாதிரி ஒரு ஐடியாவோட தான் போகிறோம். அனிமல்ஸ் பார்க்க முடிஞ்சால் ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த ஃபாரஸ்ட்குள்ளார ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து யானை வந்து போட்டிருக்கக்கூடியது தான். பட் இங்கெல்லாம் வந்து யானைகள் சர்வசாதாரணமாக உலாவக்கூடிய இடம். ஈவினிங் டயத்தில் பொதுவாக அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். நாம் ஆக்சுவலாக நண்பகலில் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஏறக்குறைய ஒரு மணிக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ இந்த மாதிரி டயத்தில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். இருந்தாலும் நம்மளுடைய ஒரு விடாமுயற்சியை நம்ம ஏதாவது பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் போகிறோம். பட் நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஹஸ்டிகோட்டாவிலிருந்து காட்டிக்குளம் வரைக்குமான மொத்த தூரம் 57 கிலோமீட்டர். காட்டிக்குளத்திலிருந்து அப்புறம் திருநெல்வேலி வரைக்கும் ஒரு 15 கிலோமீட்டர். ஏறக்குறைய ஒரு 72 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி தான் நம்மளால் திருநெல்வேலியை போய் ரீச் பண்ண முடியும். இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். ஆனால் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரையே, இப்போ நம்ம காட்டிக்குளம் வரைக்கும் போகிறதுங்கிறது ஒரு நாகர்கோலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரையே வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போவோம். ஸோ இது வந்து ஒரு நமக்கு அது ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம காட்டுக்குளம் போயிட்டு அங்கேருந்து திருநெல்வேலி போகிறதும் இதை விட ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே போவோம். அதுவும் வந்து உண்மையிலே எதுவும் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் நைட் டைமில் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளால் ரோட்டு மேலேயே வந்து யாகப்பட்ட யானைகளை வந்து அங்கே பார்க்க முடியும். சமீப காலத்தில் கூட ஒரு புலி ஒன்று ஃபாரஸ்ட் ரேஞ்சரே வந்து அடித்து சாகடிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த வழியாலாம் நைட் ட்ரிப்பும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கும்போது நிறைய தகவல்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்குறாத புதுமையான நிறைய விஷயங்களையும் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
640 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஏசியாட்டிக் எலிஃபண்ட்டுக்கு மிகவும் புகழ்பெற்ற இடமா இருக்கு. அதாவது உலகத்திலேயே அதிகப்படியான ஏசியாட்டிக் எலிஃபண்ட் வந்து இந்த நாகர்கோவில் டைகர் ரிசர்வ்ல தான் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம சவுத் இந்தியாவிலேயே அதிகப்படியான புலிகள் இருக்கக்கூடிய இரண்டாவது இடமா, அதாவது ஃபர்ஸ்ட் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக இந்த நாகர்கோவில் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டைகரோட டென்சிட்டி, அதாவது அதிகப்படியாக வந்து இங்கே நம்ம பார்க்க முடியும். அதாவது பார்க்கக்கூடிய சான்ஸ் நம்ம சஃபாரி போகும்போது அதிகப்படியாகவே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இருக்குது. இந்த நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டு இந்த ரூட் இல்லாமல் இன்னொரு ரூட்டும் இருக்குது. வேறு சில ரூட் வழியாகவும் நம்ம நார்மலாகவே ட்ராவல் பண்ணலாம். பொதுவாக இந்த ரூட்டில் வந்து ஈவினிங் 6 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் உள்ளார வந்து வாகனங்கள் வந்து நுழையிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால அந்த டயத்தில் வந்து நம்மளால உள்ளுக்குள்ளார வந்து டிராவல் பண்ண முடியாது. இந்த பகுதி மட்டும் இல்லாம கோர் ஃபாரஸ்ட் வழியாவே நாகர்கோவில் டைகர் ரிசர்வ்க்குள்ளார நாம டிராவல் பண்ணி போற மாதிரி சில ரூட் இருக்கு. அதாவது இந்த நாகர்கோவில் டைகர் ரிசர்வ்க்கு 4 பகுதியில் வந்து நுழைவாயில் இருக்கு. அதாவது ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா கேரளா பார்டரில் உள்ள குட்டா பகுதியில் அமைஞ்சிருக்கிற நானாச்சிங்கிற ஒரு கேட் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் ஹுன்சூர் பகுதியில் வீரனஹோசகல்லி அப்படிங்கிற ஒரு கேட் வழியாகவும் நீங்கள் உள்ளுக்குள்ளார வரலாம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவோட கூர்க் பகுதியிலிருந்து கோனிகுப்பாங்கிற பகுதி வழியாகவும் நீங்கள் உள்ளுக்குள்ளார வரலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹஸ்டிகோட்டாலேருந்து வரோம் இல்லையா, அந்த ஹஸ்டிகோட்டா பக்கத்துல இருந்தே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஒரு கேட் ஒன்று இருக்கு. அதுக்குள்ளாவும் நீங்கள் உள்ளார வரலாம். இப்படி நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளார வந்து வெவ்வேறு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளார வரும்போது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. உங்கள்கிட்ட வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் உங்களை உள்ளுக்குள்ளாரே ஃபாரஸ்ட்குள்ளாரே பர்மிஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை எடுத்துட்டு நீங்கள் 1 ஹவர்க்குள்ளார அந்த ஃபாரஸ்ட் ஏறக்குறைய 30 கிலோமீட்டரை 1 ஹவர்க்குள்ளார, அது ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும், அதுக்குள்ளார அந்த சேலஞ்சிங்கான அந்த ரோட்டில் நீங்கள் கிராஸ் பண்ணி அடுத்த எண்டில் நீங்கள் போகணும். அப்படி போகலைன்னா ஃபைன்லாம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ட்ராவல் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் போகலாம். ஆனால் நிறைய அனிமல்ஸு ஒரு ஆபத்தான பகுதின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் போகிற எக்ஸ்பீரியன்ஸும் வித்தியாசமாக இருக்கும். அது ஒரு வாட்டி உங்களுக்கு நான் வீடியோ நான் போடுறேன். நாம் இப்போ நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டை தாண்டி பாவலி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா கர்நாடகா பார்டருக்கு வந்துட்டோம். இந்த பாலத்துக்கு இந்தாண்ட சைடு கர்நாடகா, அந்தாண்ட சைடு வந்து கேரளா. இதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்குள்ளாரே நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா நாம் காட்டிக்குளத்தை வந்து ரீச் பண்ணலாம். நாம் இரவு நேரத்தில் ஒரு 9 மணிக்கு மேலே இந்த ரூட்டில் வர்றோம் அப்படின்னா ஆள் நடமாட்டமே சுத்தமாகவே இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளார, அதுவும் ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நாம் ட்ராவல் பண்ணி போவோம். இதில் நிறைய யானைகள் வந்து இந்த ரோட்டு மேலேயே நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு பிளான் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த பாவலியிலேருந்து காட்டிக்குளம் போயிட்டு காட்டிக்குளத்துலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் இரவு நேரத்தில் வந்து ஒரு பயணம் மேற்கொள்ளணும். அதுவும் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ணி அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடணும்னு ஒரு ஐடியா இருக்குது. அது இந்த ட்ரிப்லேயே பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் வந்திருக்கேன். சூழ்நிலை எந்த அளவுக்கு கை கூடுதுன்னு தெரியல. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வீடியோவும் உங்களுக்கு வரும். நாம் இப்போ காட்டிக்குளம் வந்து இறங்கிட்டு அங்கிருந்து வேற ஒரு பஸ் மாறி திருநெல்வேலி போய்கிட்டு இருக்கோம். இங்கிருந்து திருநெல்வேலி ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுவும் வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ட்ராவல் பண்ணி தான் நாம் இப்போ போக போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் இப்போ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரூட்டில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம ஹைவேஸில் ட்ராவல் பண்ணி போவோம். அதாவது தொல்பட்டிக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் நாம் வந்து ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா இந்த ரூட்டு வந்து நேராக மடிக்கேரி அப்புறம் மைசூருக்கு இந்த ரூட் வழியாக நம்ம போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார
அது அதிகப்படியான வாகனங்களை வந்து நம்மளால் அந்த ரூட்டில் வந்து பார்க்க முடியாது. பகல் நேரத்தில் கோயிலுக்கு வர்றவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. இரவு நேரத்தில் வந்து கம்ப்ளீட்டாகவே வாகன போக்குவரத்துங்கிறது அந்த இடத்துல இருக்காது. அந்த ரூட்லையும் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி திருநெல்லியை போய் நம்ம ரீச் பண்ண போகிறோம். நாம் ஏறக்குறைய ஒரு 72 கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுக்குள்ளார ட்ராவல் பண்ணி கேரளாவில் உள்ள திருநெல்லி அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இங்கே தக்ஷிண காசி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம ரூம் வந்து போட்டிருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அமைதியை நீங்கள் விரும்பக்கூடிய ஆள், ஒரு சிட்டி லைஃப்லேருந்து ஒரு ஓய்வு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து தங்குனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அதோட ஒரு அமைதியான சூழல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம தங்கியிருக்கிற ரூம் வந்து இந்த ஹோட்டலில் தான் வந்து நம்ம ரூம் போட்டிருக்கோம். இங்கே தங்கியிருக்கும் போது ஒரு வீட்டில் தங்கியிருக்கிற வந்து ஒரு ஃபீல் நமக்கு கிடச்சிது. இந்த ஹோட்டலோட வாசல்லையே வந்து யானைகள்லாம் வந்து சர்வசாதாரணமாக இரவு நேரத்தில் காலை நேரத்துலலாம் வந்து வருமா. இந்த இடத்துல நம்ம இரவு நேரத்தில் தனியாக தங்கி இருக்கும்போது நமக்கு ஏற்பட்ட அனுபவம், அப்புறம் இரவு நேரத்தில் நம்ம சஃபாரி போயிட்டு வரணும்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது போகக்கூடிய சூழல், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். உள்ளுக்குள்ளார ரூமையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வென்ச்சரான பியூட்டிஃபுல்லான வீடியோ நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி காட்டு விலங்குகள்லாம், அதாவது யானை, புலி இதெல்லாம் வந்து ஊருக்குள்ளாரே வந்துடுது. இந்த ரூட்டில் நைட் டைமில் வந்து நிறைய யானை, புலி கூட பார்க்கலாம். எல்லாம் இருக்கும் வனம் தானே. நம்ம இந்த இருட்டில் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நடந்து போகிறதுங்கிறது அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. இங்கே நம்ம தங்கியிருக்கிற இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நம்ம காட்டிக்குளத்துலேருந்து வர்ற வழியில் ஒரு வாட்சர் வந்து நைட்டு போகும்போது புலி ஒன்று அடித்து சாகடிச்சிடுச்சான். மணி 8:30 ஆகுது. பார்த்திங்கன்னா ஆளாரம் யாருமே கிடையாது, ஃபுல்லாக இருட்டு தான். இன்றைக்கி வந்து கெஸ்ட் ஹவுஸ்லேயே நான் மட்டும்தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்.